சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மான்ஸ்டர் யூனிவர்ஸ் இஸ் டிசியூ யூனிவர்ஸ். உடனே வந்து காட்ஜிலாவுக்கும் சொல்கிறாங்க சண்டை அதெல்லாம் கிடையாது. எப்படி வந்து இந்த காட்ஜிலா காங்கலாம் இருக்கிற இந்த மான்ஸ்டர் யூனிவர்ஸ் வந்து பயங்கரமாக லாபகரமாக அடுத்தடுத்து படம் கொடுத்து அது பாட்டு வந்து காற்றுல ஏற்றி விட்ட காத்தடி மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதே கம்பெனி தான் வந்து டிசியூ. அந்த டிசியூ நெக்கிட்டியாக போச்சு. ஏன் அவங்களால வந்து மான்ஸ்டர் வேர்ஸ் அளவுக்கு வந்து இட்டு கொடுக்க முடியல, ஏன் அவங்களால வளர முடியலன்றது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம், பார்த்துருவோம். அதாவது மான்ஸ்டர் யூனிவர்ஸ் ஏன் ஓடிச்சு, டிசி நெக்கிட்டு போச்சுன்றதான் இதோட கான்செப்டே. நெக்கிட்டு பண்ணது மீன்ஸ் அவங்களால வந்து நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ஏகோட பிரச்சனை தடங்கள் இதெல்லாம் என்ன காரணம் தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் காட்ஜிலா பிடிக்குமோ, மான்ஸ்டர் யூனிவர்ஸ் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்து டிசி பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் லைக் அதிகமாக தான் கமெண்ட் அதிகமாக இருந்தா அடிட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அப்போ ஒன்று விஷயம் சொல்லிஸ், நம்ம புது சேனல் இப்போ தான் வந்து கேப்டன் கேர் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து 1 லட்சம் வந்து நம்மளும் ப்ளே பட்டன் வாங்கிடலாம். நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். கேப்டன் கேக்கேன்னு ஒரு ப்ளே பட்டன் வாங்கி இதுக்கு பின்னாடி மாட்டிடுவேன் நான். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஹெல்ப் தான் வேணும் சொல்லிஸ். உரிமையா தானே கேட்குறேன். ஓகே சொல்லிஸ். அப்புறம் வந்து ஹைப் வந்துருக்காங்க, ஹைப் ஏற்றி விட்டுருங்க. போட்டு ஹைப் ஏற்றி விடுங்க. ஓகே ஓகே சொல்லிஸ். போல போயிடலாம். நான் காவசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிவர்ஸுமே வந்து நம்ம டபிள்யூவி மாமா தான். ஓகே, டபிள்யூவி வந்து தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு வந்து கதை அதெல்லாம் எனக்கு வேணாம். காசு வருமா வராதா, பாட்டு சுத்தமா சுத்தாதா, ரிக்ஸி ஓடுமா ஓடாதான்றதான் அவனோட வேலையே. சாமி இப்போ ஏதோ பண்ணி கேட்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்லை. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, ஏகப்பட்ட படம் இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட வந்து டிசி இருக்குது. டிசி வச்சுட்டு படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். பட் இந்த பக்கம் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு நல்லா காட்டத்தை பார்த்து விட்டு நம்மளும் ஆரம்பிப்போம்டா, நம்மளும் பண்ணுவோம்டா, காசு சம்பாதிப்போம்டா அப்படின்ட்டு அவசரமாக எடுத்தது தான் இந்த டிசியூ. டிசியூவில் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் அதை பற்றி தைடவோ பார்த்துருப்போம், அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பேன். பட் இதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கிறது தான் வந்து மான்ஸ்டர் யூனிவர்ஸ். அடிப்படையில் எனக்கு முதல்ல வந்து யூனிவர்ஸை கொண்டு வந்ததும் பிளான்லாம் அந்தளவுக்கு இல்லையா. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா காட்ஜிலா படம் எடுத்தாங்க. காட்ஜிலா படம் எடுத்தாங்க, அது ஓரளவு ஓடிச்சு. அப்புறம் யோசிச்சாங்க நம்ம இதே யூனிவர்ஸா மாற்றக்கூடாது, கல்லா கட்டக்கூடாது பிளான் போட்டுதான் என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து படம் பிளான் போட்டாங்க. அதன்படி தான் காங்க கொண்டு வந்தாங்க. காங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ்க்கு அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து கனெக்ஷன் விட்டாங்க. கார்ஜிலா அதுக்கப்புறம் இன்னொன்னோட சண்டை போட போகுது, இன்னொன்னோட வந்து ஃபைட் பண்ண போகுது, அது வந்து யூனிவர்ஸ்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி இது ஒரிஜினலா பார்த்தா ஜாப்பனீஸோட கண்டென்ட், ஜப்பான்காரன் கண்டென்ட். ஜப்பான்காரன் இந்த மாதிரி கார்ஜிலாவுக்கும் கிங்காங்கும் சண்டை விட்டு போட்டு பயங்கரமா கல்லா கட்டிட்டு அந்த டோ அவங்ககிட்ட இருந்து சைட்ஸ் வாங்கி வந்துட்டு நாங்களும் ஹாலிவுட்ல எடுத்துக்கிறோங்க அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ரெண்டுத்துக்கும் வந்து இது கல்லா கட்டுது, அது ஏன் ஓடல, இது கடன் வாங்கின கண்டென்ட் அதுவே நல்லா ஓடுது, எல்லாம் கல்லா காட்டுறானுங்க, அடுத்தது படம் ஓடுறானுங்க. ஆனா இங்க மட்டும் ஏன் பெருசா ஓட மாட்டேங்குதுன்னா இங்கதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா படத்தோட பட்ஜெட் டிசி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹியூமன்ஸ் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ இது சூப்பர்மேனை ஒருத்தர் கொண்டு வந்தானா சூப்பர்மேனை கொண்டு வரணும், பேட்மேனை கொண்டு வரனா பேட்மேனை கொண்டு வரணும். அவங்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்கணும், அந்த ஆக்டர்ஸுக்கு வந்து இது அவங்க பார்த்துக்கணும், சம்பளம் பிரச்சனை பண்ணுவான், அதை சமாளிக்கணும், விஎஃப்எக்ஸ் பண்ண பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே அனிமேஷன் தான், எதுவுமே உண்மை கிடையாது. நீ வந்து காட்ஜிலாவுக்கு வந்து காசு கொடுக்க போறது இல்ல, சம்பளம் கொடுக்க போறது இல்ல, கேங்குக்கு சம்பளம் கொடுக்க போறது இல்ல, அதை விஎஃப்எக்ஸ் பண்ணி எப்படா கொண்டு வரலாம். சரியா சொன்னா டிசில பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட்ரஸ் பல பேர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டி இருப்பாங்க. ஆடி வாழ பேசுக்கும் என்ட்ரிகளுக்கும் ஃபைட். பென் ஆல்ஃபிக்கு ஒரு படம் கொடுக்குறேன், பேட்மேன் படம் கொடுக்குறேன்ட்டு பென் ஆல்ஃபிக்கு வந்து கேமியோ மட்டும் கொடுக்க வச்சு அசிங்கம் பத்தினானுங்க. ஏண்டா வண்டர் உமன் 2 படம் எடுத்தியாடா, பேட்மேன் ஒரு படம் கொடுத்தியா, நீ மனுஷன் தனக்குன்னு பாடலான்னு வந்தான்டா, அந்த படத்தை பிடிங்கி விட்டு வேற பேட்மேன் எடுத்தீங்க தெரியுமா. இந்த துரோகத்தை தலை மறக்கவே மாட்டான்டா. உண்மைங்க பென் ஆல்ஃபி நடிக்கிறதா இருந்துச்சு பேட்மேன் படம். இவரு ஒரு டேரக்டர் கூட்டு வந்தாரு, அந்த ஆளு கூட வந்து வேலை பார்த்து பென் ஆல்ஃபிக்கே வேணாம் நான் வேற வச்சு திருன்னு எடுத்து அது வேற மாதிரி போயிடுச்சு. இது பார்த்தாந்து எஸ்எல்ஆர் மில்லர் தலைவன் என்ன பண்ணா, சொர்க்க மதுவிலே அப்படின்ட்டு கிசா அடிச்சுட்டு பக்கத்து வீட்டுலாம் பிரச்சனை பண்ணி கேஸ் வாங்கி வந்துட்டான் தலைவன். இதனால ஒழுங்கா எடுக்க வேண்டிய இந்த பிளாஷ் படத்தையும் அப்படி இப்படின்னு போயிட்டு இப்படி ஆகி போச்சு. இந்த மாதிரிலாம் வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. காலேஜ்ல சண்டை போட போறது இல்ல, ப்ராப்ளம் பண்ண போறது இல்ல, சம்பளம் அதிகமா குடுன்னு கேட்க போறது இல்ல, மிஷினுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது, சிஜி பண்ணி ஈஸியா ஓட்டலான்றனால இது ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரி டைம் ஓட்டும் இல்லையா, காசு தான் காமிச்சா விஎஃப்எக்ஸ் காசாகிறதுனால மனுஷங்க வச்சு கதை ஓட்டுவான். இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் கதை ஓடும், அதுக்கேற்ற மாதிரி மனுஷங்க இந்த பக்கம் ஒரு கதை ஓடும். இந்த மனுஷங்க வந்து முக்கியமானலாம் கிடையாது படத்துல. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து காங்க காஜிலான் தான். இவங்க வந்து சும்மா ஆளுங்க மாத்துவாங்க வருவாங்க போவாங்க தவிர சீன் பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து காஜிலாங்க காங்க தான். அதனால இந்த ஆக்டருங்க வந்து ஐபே சம்பளம் கொடுக்கணும், இவங்க தான் ஓடும், அது மாதிரிலாம்
கிடையாது. அதனால இவன் கேரக்டரால ஈஸியா மாத்திக்குவான். இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இந்த காங்கோட மான்ஸ்டர் யூனிவர்ஸ்ல. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட். 2% கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா DCUல ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து 200 மில்லியனுக்கு மேல செலவாகுது ஒவ்வொரு படத்துக்கும். பட் மாஸ்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சம்பளங்கமும் இல்லாதனால 180 கீழெல்லாம் வந்து படம் எடுத்திருக்கானுங்க. ஸோ கம்பேர் பாத்தீங்கன்னா செலவு கம்மி, வருமானம் அதிகம். இவ்வளவு பணமா? குறிப்பா இன்னும் பக்கம் பார்த்தீங்கன்னா DC வந்து டார்க். DC படங்கள் வந்து இப்பதான் சூப்பர்மேன் வந்து லைட்டா பிரைட்டா வந்திருக்கு. இது மாதிரி எடுத்த படங்களாமே ரொம்ப டார்க்கா இருக்கும், மெச்சூரா இருக்கும். இதனாலே வந்து குழந்தைங்களாம் பார்க்க வர மாட்டாங்க. பட் காட்ஜிலா படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிருகன்றனால குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் மிருகம் சண்டை போடுது, கிங்காங் வருதுன்ட்டு அதுக்காக வந்து பெரியவங்கள குழந்தைய மாதிரி பார்க்க போயிருவாங்க. ஒன்று தெரியுமா, காட்ஜிலா வர்சஸ் காங் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இந்தியாவில் வந்து காங் வந்து ஹனுமானோட கம்பேர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தானுங்க. இங்கெல்லாம் வந்து காங்குடான்ட்டு எல்லாம் டீம் காங் போக சேர்ந்துக்கிட்டு காங் தாண்டா ஜெயிக்கும் காங்குடா அப்படின்ட்டு ஃபயர் விட்டு இருந்தானுங்க. அப்படி விளம்பரம் பண்ணி தான் இங்க வந்து பயங்கர ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க காட்ஜிலா வர்சஸ் காங் படத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு கேரக்டர்ஸ். DCல பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேரக்டரா ரொம்ப பெருசா போட்டப்பட்டது சூப்பர்மேன் தான். அடுத்து பேட்மேன். பட் பேட்மேனுக்கு அவங்க பெருசா படம்லாம் கொடுக்கல. இன்ட்ரியல் சூப்பர்மேன் தான் வந்து காடாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூப்பர்மேன் சுத்தி தான் அந்த கதை நடந்துகிட்டு இருந்துச்சு கரெக்டா. அதே மாதிரி மெயின் கேரக்டருக்கு படம் வந்து இவங்க கொடுத்தாங்களாம் பார்த்தா கிடையாது. பேர்ட்ஸ் ஆஃப் பிரைன் படம் எடுத்தாங்க. ஜோக்கரோட ஆளு தான் இந்த ஹார்லி குவினுக்கு எதுக்கு படம், அதுக்கு ஒரு படம் கொடுத்தானுங்க. அப்புறம் ப்ளூ பேர்ட்லும் படம் கொடுத்தானுங்க. ப்ளூ பேர்ட்லும் அப்ப கேரக்டர்லாம் இல்ல, அதுக்கு ஒரு படம். சசாமு இந்த மாதிரி வந்து சைடு கேரக்டர்லாம் படம் கொடுத்தாங்க. பட் ஒரிஜினல் ஓஜி ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் தான் வந்து சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன், ஃபிளாஷ், அப்புறம் சைபோக். இந்த கேரக்டர்ஸ்லாம் அடுத்தது படம் எடுத்தாங்களான்னா அதான் இல்ல. சூப்பர்மேனுக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் எடுத்தாங்க. மேன் ஆஃப் ஸ்டீல் இருந்தா டான் ஆஃப் ஜஸ்டிஸ் பேட்மேன் சூப்பர்மேன் வந்துச்சு. அதுல இருந்தா ஜஸ்டிஸ் லீக் வந்துச்சு. அதுக்கப்புறமாவது அடுத்தது கேரக்டர்ஸுக்கு படம் கொடுத்து முன்னேறினாங்கன்னா இல்ல. பேட்மேனுக்கு படமே இல்ல, முழுக்க கேமியா தான் கொடுத்தானுங்க. மெயின் ரோல் பண்ண வேண்டிய என்ன கெஸ்ட் ரோல் பண்ண வச்சிட்டீங்களா? மேன் ஆஃப் ஸ்டீல் 2 ரிலீஸ் பண்ணவே இல்லை, எடுக்கவும் இல்லை. ஆக்வாமேன் படம் அப்புறம் ஆக்வாமேனுக்கு ஒரு பார்ட், வண்டர் உமனுக்கு பார்ட். இங்க பேட்மேனுக்கு ஒன்று கூட இல்லை. இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸுக்கு வந்து பெருசா படம் கொடுக்காதனால இங்க வந்து அந்த ஹைப் பண்றது பெருசா கிரியேட் ஆகாம இருந்துச்சு. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க மெயின் தலை யாரு, காட்ஜிலா இல்லைன்னா காங். இவனுக்கு 2 பேருக்கு தான் இவங்க படம் எடுத்தாங்க, கல்ல காட்டினாங்க. ஃபர்ஸ்ட் காட்ஜிலாக்கு படம் எடுத்தாங்க. என்ன பண்ணாங்க 2014 காட்ஜிலான்னு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காங்குக்கு ஒரு இன்ட்ரோ படம். அப்புறம் 2019 காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க. காட்ஜிலா அப்படின்ட்டு அதுலதான் காட்ஜிலா வந்து பெரிய கிங் ஆயிடும். எல்லா மான்ஸ்டரும் வந்து தலைவணங்கி வந்து நீங்க தாங்க தலைவர், நீங்க தான் கெத்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்து மாஸ்க் காமிச்சது காட்ஜிலா. அதுக்கப்புறமா தான் காட்ஜிலா வர்சஸ் காங்ன்ட்டு 2 பேரும் ஃபைட் வரதா வந்து படம் எடுத்தாங்க. என்னன்னா டைம் சொல்லிட்டு இருந்தாங்க மான்ஸ்டர் வர்சஸ் கல்லா கட்டல மேபி இந்த படம் ஓடிச்சுனா கூட அந்த படம் எடுக்கிறது டவுட் தான், நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வார்னர் பிரதர்ஸ் சொன்னதா ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த காட்ஜிலா வர்சஸ் காங் படம் எடுத்த உடனே பயங்கரமான ஹிட்டு, பயங்கரமான கல்லா கட்டாங்க, பயங்கர ஹைப்பு. எங்களுக்கு அடுத்த படம் வேணும்ட்டு பல பேர் கேட்ட உடனே ஆஹா இதுதானா காத்துக்கிட்டு இருந்தேன்ட்டு வால் பேச வந்து அடுத்த படத்தை வந்து எடுக்க பிளான் பண்ணிட்டா. காட்ஜிலா வர்சஸ் காங் எடுத்துட்டு அதுக்கு ஒரு பார்ட் மாதிரி வந்து காட்ஜிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் அப்படின்னு படம் எடுத்தாங்க. அதுவுமே ஹிட்டு. அப்புறம் அனிமேட் சீரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் ஆப்பிள் டிவில சீரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார் கிங்ன்ட்டு ஒரு வில்லனை காமிச்சிருப்பாங்க காட்ஜிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் படத்துல. அந்த கேரக்டருக்கு ஒரு பாடுகிறேன், அந்த கேரக்டர் ஆஜின்னு சொல்லி சொல்றேன்ட்டு அதுக்கு ஒரு படம் எடுத்தலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அத்தனையும் படம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்கார் தானே இந்த பாடுகிறேன் அதுக்கு ஜாயின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் படம் கொடுக்காம வெறும் மெயின் கேரக்டர் படம் எடுத்து அதுல இருந்து கேரக்டர்லாம் காமிச்சிருப்பாங்க. இதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட்னா எங்களுக்கு. ஏன்னா அது ஒரு படம் எடுத்து அது ஓனா தான் அடுத்து இந்த படம் எடுத்து அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கல, அகல கால வைக்கல. இதுவே ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு மான்ஸ்டர்ஸுக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சீரிஸை தாண்டி மெயின் படங்கள் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே டைரக்டா அந்த மெயின் கேரக்டரை பத்தி நடக்கும். காங்கு காஜ் 2 பேர் தான் மெயின் தலைங்க. அந்த மெயின் தலைங்க தான் பாடுறது இருக்கும். இதனால இந்த மெயின் தலைங்க பார்த்து ஆளுங்க வருவாங்க, பயங்கர கல்லா கட்டாங்க, ஆளை இட்டாச்சு. ஸோ மெயின் தலைங்களுக்கு படம் கொடுக்கறதுன்றது முக்கியமான விஷயம். அதை மிஸ் பண்ணாதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிருச்சு. இந்த மாதிரி காரணங்களாக தான் DCU வந்து இழுத்து மூட்டு போனதுக்கு ஒரு மெயின் காரணமா அமைகிறது. பட் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்தது கம்மி படமா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து கொண்டு போறது பிளான் போட்டிருக்காங்க. உனக்கு தெரியுமா மார்வல் பஸ் வந்து இன்னொரு பிளான் போட்டிருக்கானா பசிபிக் ரிம் படம் தெரியுமா? பசிபிக் ரிம். அந்த பசிபிக் ரிம் படத்தை இந்த யூனிவர்ஸ்ல கலந்து விட்டுறலாம், இந்த யூனிவர்ஸ்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டுலாம் பிளான் போயிட்டு இருக்கு இந்த மான்ஸ்டர் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து அடுத்தது அப்டேட் இருக்கு, அடுத்தது படம் போகுது. அதே மாதிரி வந்து நிறைய படம் எடுக்கிறது இல்லை, கம்மியான படம் எடுக்கிறாங்க. அந்த கம்மி படத்துல இட்டு கொடுக்குறாங்க, கெத்து காட்டுறாங்க. இங்கே தான் குவான்டிட்டி வெர்சஸ் குவாலிட்டி அப்படின்ட்டு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் யூனிவர்ஸுக்கு வந்து சரியான பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போறாங்க. பட் DCU பொறுத்த வரைக்கும் கரெக்டான பிளானும் இல்லை, எதை நோக்கி போகுதுன்னு இல்லை. மார்வெல்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வச்சிருப்பான். இப்போ ஒரு ஃபேஸ்ல என்ன ஒரு அவஞ்சர்ஸ் படம் வச்சிருப்பான். அந்த அவஞ்சர்
படத்தை நோக்கி தான் மற்ற படங்கள்லாம் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கும். அது கரெக்டாக அங்கே போய் நிற்கும், கரெக்டாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேரக்டர் காமிச்சது காட்ஜிலா வெர்சஸ் காங் சண்டை போகிறதுக்கும் ஒன்றா சேர்ந்து விளாட்றதுக்கும் தான் வந்து பிளான் போட்டது. ஸோ அது கரெக்டாக பிளான் பண்ணாங்க, ஹிட் அடிச்சாங்க. பட் இந்த இடத்துல கொண்டு வராதுக்கு மெயின் காரணம் வந்து சரியான திட்டமிடல் இல்லாமல் போனதுனாலையும் திட்டமிடறதுக்கு சரியான ஆள் இல்லாதது தான் இங்கே இருக்கிற மெயின் காரணமே. இதுக்கப்புறம் டிசியாவது நல்லா வரும்னு நம்பலாம். ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆயிடுச்சு, கெத்து காட்டாங்க. ஸோ அடுத்த படம் நல்லா போகும், டிசியும் வந்து மேலே போகும்ன்றது நம்ம நம்பலாம். ஓகே இதை பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போகலான்ற கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன வீடியோ போகலான்றத கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ ட்ரை பண்றேன். அப்புறம் சும்மா போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுச்சா ஆரம்பிச்ச சொல்லிஸ் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அது ஹைப் ரூம்ஸாக கொண்டு வந்துருக்காங்க, ஹைப்புக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சோழ சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.